ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கவே விடாமல் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை கொடுத்து கொடுத்து உன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலும் சரி இப்பொழுதும் சரிதான் மிக மிக கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பம் எப்படியாவது நம் குடும்பத்திலிருந்து பிரியும், நிச்சயமாக நம் ஒற்றுமையாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாயானால் அதெல்லாம் வாழவே விடாமல் உன்னை மிக மிக கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் நீ கடப்பதற்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. சில பேருக்கு சில விஷயங்கள் சுலபமாக இருக்கிறது, சில பேருக்கு சில விஷயங்கள் சுலபமாக கிடைப்பது கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லா விஷயமும் கஷ்டமாகத்தான் நடக்கிறது. ஆனால் நீ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அனைத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. அது என்னவென்று நான் அடுத்தது சொல்கிறேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு கஷ்டத்திலேயே வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு வரப்போகிறது. இது உனக்கு மட்டும்தான் நான் ரகசியமாக சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்துதான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். நீ எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா விஷயமும் நீ எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய். ஆனால் உன்னை நிம்மதியாகவே வாழ வைக்கக்கூடாது என்று நினைத்தவர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது உருவாகிவிட்டது. அதாவது உன்னிடம் மட்டும் நான் சொல்கிறேன், ரகசியமாக வைத்துக்கொள். நான் ஏன் உனக்கு மட்டும் இதை சொல்கிறேன் என்றால் நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னிடம் நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய். தவறு செய்பவர்கள், மற்றவர்களை காயப்படுத்துபவர்கள் எல்லோரும் இங்கு நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் நான் என்னுடைய குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்று வரைக்கும் அந்த குடும்பமானது என்னை வாழ விடுவது கிடையாது. என்னை ஒவ்வொரு நாளும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் என்னத்தான் செய்வேன், என்னத்தான் செய்ய வேண்டும் என்பதை நீ மிக மிக வருத்தத்தோடு நினைத்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு விடுதலை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை பாடாக படுத்தி கொண்டு உன்னை எல்லா இடத்திலும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு உன்னை வாழவே விடாமல் வைத்திருந்தவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்து தாக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது போல கஷ்டத்தை கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை பார்த்து நீ சந்தோஷமும் பட வேண்டாம், அதே நேரம் அதை நினைத்து நீ கவலையும் பட வேண்டாம். சந்தோஷமும் படாதே, அதே நேரம் கவலையும் படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இரு. எதுவாக இருப்பினும் நான் உன் வாழ்க்கையை நான் காப்பேன். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்தார்கள், அதனால் நான் பார்த்து சிரிக்கிறேன் என்பதை நினைத்து ஒரு நாளும் சிரித்து விடாதே. ஏனென்றால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பாவமாக மாறிவிடும். அவர்கள் உன் வாழ்க்கையில் தவறுகள் செய்தார்கள், சரி, அதையும் விடு. அவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள், வாழவே விடாமல் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள், அதையும் விடு. எல்லா விஷயத்தையும் விடு. அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இடத்தில் நான் இருக்கிறேன், தண்டனை கொடுக்கிறேன். அதாவது என்னவென்றால் உன்னையும் உன் துணையையும் எப்பொழுதும் ஏதாவது நீங்கள் இருவரும் அழகாக அமர்ந்து கொண்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டோ இல்லை வெளியில் எங்காவது போக வேண்டும் என்று திட்டம் போடும் பொழுதோ நடுவில் வந்து இது போலெல்லாம் செய்யாதே, அது போலெல்லாம் செய்யாதே என்று ஏதோ ஒன்றை சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் பிரித்து விடுவார்கள். அதே போல செய்தவர்களுடைய வாழ்க்கையானது பிரிந்து போகும் நிலைமைக்கு வந்துவிட்டது. என்ன வயதானால் என்ன, பிரிந்து போகக்கூடாது என்று இருக்கிறதா? ஏனென்றால் அவனவன் நினைப்பது அவனுக்கு மாறும், வினையாக வரும். இதனால் தான் சொல்வேன், நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டது நினைத்தால் கெட்டது மட்டும்தான் நடக்கும் என்று. நீ என்னுடைய பிள்ளை தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை நான் மாற்றி இருக்கிறேன். உன்னுடைய கண்ணை கலங்க வைத்தவனுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அவன் பாவம் செய்ததற்காகவே அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பேன். ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால்
முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ தவறாக எதையும் யோசிக்காதே. அதாவது இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் செய்தான், அவன் கஷ்டப்பட போகிறான் என்று சொன்னேன். அதே அவன் கஷ்டப்படும் பொழுது படட்டும் படட்டும், அவன் எனக்கு செய்ததற்காக அவன் கஷ்டப்படுகிறான், படட்டும் என்று சொன்னால் அது ஒரு பாவமாகிவிடும். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். எப்பொழுதும் நீ யாருக்கும் சாபம் விடாதே. சாபம் விட்டால் அது நிச்சயமாக, உனக்கு யார் சாபம் விட்டாலும் அது நிச்சயமாக பலிக்காது. உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு திருப்தியாக இருக்கும். எல்லாமே உன் வாழ்க்கையில் அற்புதத்தையே தரும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாம் பொன்னானதாக அமையட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். பாடாத பாடு பட்டு விட்டாய். நிச்சயமாக இதற்கு மேல் நீ யார் விளையாட்டாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திற்காகவோ ஒருவர் கஷ்டப்படும் பொழுது சிரிக்க வேண்டாம். ஏனென்றால் ஒருவர் கஷ்டப்படும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரம் என்னை இவன் கஷ்டப்படுத்தினான், அனுபவிக்கட்டும் என்று சொன்னால் அது உன் பக்கமும் திரும்பிவிடும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். பாவமும் படாதே, அவனுக்கு போய் உதவியும் செய்யாதே. அதே போல சிரித்து கொண்டு இருக்கவும் செய்யாதே. அவன் யாரென்றே தெரியாமல் விட்டுவிடு. கஷ்டம் கொடுத்தவன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை பார்ப்பான். குடும்பம் இல்லாமல் தவிக்கப் போகிறான். ஒவ்வொரு காலகட்டமும் அவனவன் செய்த வினைக்கு நிச்சயமாக ஒவ்வொரு வினையையும் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். பொறுப்பான என்னுடைய பிள்ளை நீ. அனைத்தும் உனக்கு பொறுப்பானதாக நின்று இந்த சாய் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நான் தூக்கி நிறுத்துவேனே தவிர ஒரு பொழுதோ உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். புரிகிறதா? சிரித்து கொண்டே இரு. எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். பல நாள் கஷ்டம் இன்றோடு முடிந்தது. ஏனென்றால் சில பிரச்சனைகள் கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கப் போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் இது செய்தது தவறு, அது செய்தது தவறு என்று சொல்லி, அதாவது நான் திருத்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லது நடக்கட்டும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே பொன்னானதாகவும் அற்புதமானதாகவும் நடக்கட்டும். நானே இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே. ஓம் சாய்ராம்.